வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. 5 இலக்கணம் என்பது ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இதெல்லாம் சேர்ந்தது தான் 5 இலக்கணம். திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 18. இது கூட ஒரு இடத்துல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எக்ஸாமில். அதாவது 14 கீழ்கணக்குனா எத்தனை நம்பரை குறிக்கக்கூடியது அப்படின்னா 18. முயற்சி திருவினை ஆக்கும் என கூறியவர். திருவள்ளுவர். இது ஒரு குறள் வரும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு நிறைய பஸ்ஸில் கூட எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அவரோட குறள் தான் இது. கற்றலை விடவும் சிறந்தது டேஷ். ஒழுக்கமுடைமை. மதுரை என்னும் சொல்லுக்கான பொருள். இனிமை. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். மேன்மை அடையலாம். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அரிது. அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களோட நூல்கள் தான். பாண்டியர்களின் கப்பற்படை தளம். கொற்கை. இது மேட்ச் பண்ணுங்க. அதற்குரிய சரியான விடை இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி பொதுப்பெயரில் காடு வரும். இடுகுறி சிறப்பு பெயர் பனை. அதில் சிறப்பாக சொல்கிறது பனை. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் பறவையில் இன்னொரு ஸ்பெஷலான வகை, அதுதான் காரண சிறப்பு பெயர்னு வர்றது. மரங்கொத்தி பறவைன்னு வருது இல்லையா, அப்போ மரங்கொத்தி. சென்றான். வேர்ச்சொல் தருக. செல். வேர்ச்சொல் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இகழ்ந்தனர். இதுக்கும் வேர்ச்சொல் தான். இகழ். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீனா மேலே அப்படின்னு அர்த்தம். நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக.
நா அப்படின்னா நாவு. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எது? போகி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாள். அறுவடை திருநாள் அப்படின்னாலே பொங்கல். பொங்கல் விழாவ தான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஒரு நேம்ல கொண்டாடுவாங்க. மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் எல்லாமே பொங்கல் திருவிழாவ குறிக்கக்கூடியது தான். இதுல போகி பண்டிகை வந்து நம்ம மொத நாள் கொண்டாடக்கூடியது. ஸோ இது வந்து அறுவடை திருநாள்ல வராது. அப்ப இங்க வந்து பொருந்தாத சொல் போகி. பொருந்தா வினைமரபை கண்டறிக. முறுக்கு உண்டார் வராது. முறுக்கு தின்னான் அப்படிதான் வரும். சரிங்களா? அம்பு எய்தார் கரெக்டானது தான். ஆடை நெய்தார் கரெக்ட்டு. தண்ணீர் குடித்தார் கரெக்ட்டு. ஒருவேளை பால் வந்ததுன்னா, பால் பருகினான் அப்படி வரும். முறுக்கு உண்டான்னு வராது. முறுக்கு தின்னான் அப்படி வரும். சோறு உண்டார் அது வரலாம். சோறு சாப்பிட்றது தான் உண்டார்ன்னு வரும் இந்த இடத்துல. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இந்த 2 எக்ஸாமுக்குமே அவங்கவுங்களுக்கு தேவை மாதிரி கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்லேருந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸாக எடுத்து கொடுத்துருக்கோம். டிரைவர் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அடிப்படையில் ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபுல் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய ஆன்சரோட இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அது எல்லாமே கவர் ஆகுது. தேவைப்படுறவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. எதிர்ச்சொல் மேதை. பேதை. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார். சிந்துக்கு தந்தை யாருன்னா பாரதியார். தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனாரை தான் தண்டமிழ் ஆசான் அப்படின்னு இளங்கோவடிகள் பாராட்டியிருக்காரு. பொம்மல் என்பதன் பொருள் என்ன? பொம்மல் அப்படின்னா சோறுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞானப்பிரகாசர். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம். அரிக்கமேடு. ஸோ இந்த இடத்துல நடந்த அகழாய்வில் தான் சிலதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ரோமானியருக்கும் தமிழருக்கும் வந்து இடையே நடந்த வணிக தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எந்த வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? வரி வடிவம். தமிழை பொறுத்த வரைக்கும் எழுத்து சீர்திருத்தத்தில் 2 பேர் முக்கியமாக பங்கு வகிப்பாங்க. ஒன்று வந்து வீரமாமுனிவர், இன்னொருத்தவங்க யாருன்னா தந்தை பெரியார். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். பாவலேறு பெருஞ்சித்திரனார். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்?
முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? வே. ராமலிங்கனார். பழமொழியில் விடுபட்ட சொற்கள் நிறைவு செய்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாசம் டேஷ் கண்ட மாதிரி. இதுவும் பழமொழிதான். பிறை கண்ட மாதிரி. இது ஜஸ்ட் மேட்ச் பண்ணி பாருங்க. இது போல் மேட்சாக கொடுக்கலனாலும் உங்களுக்கு சிங்கிளாக கொடுக்கலாம் கொஸ்டின். பொருட்பெயர் பொருளை குறிக்கிறதா பொருட்பெயர். நாற்காலி, புத்தகம் இதெல்லாம் பொருள் அதானே, அதனால் இது வந்து பொருட்பெயர். இடப்பெயர் இடத்தை குறிக்குது. வேலூர், நாமக்கல் இதெல்லாம் இடம், அதனால் இது இடப்பெயர். காலப்பெயர் காலத்தை குறிக்கிறது. மாலை, இரவு இதெல்லாம் காலம். ஸோ இது காலப்பெயர். சினைப்பெயர் ஏதாவது ஒரு உறுப்பை குறிக்கிறது வந்து சினைப்பெயர் சொல்லுவாங்க. முகம், கை இதெல்லாம் வந்து உறுப்பு. அப்போ இதுதான் சினைப்பெயர். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. தான் சரியா வரும். உழவு, ஏர், மண், மாடு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாத சொல் மணிப்பூர். இந்த மலையூர், காட்டூர், மருதூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மணிப்பூர் பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்டு. வேர்ல்விண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. அதை எப்படி கரெக்டாக எழுதுறது? இதான் சரியா வரும். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது. எருது வந்து எக்காலமிடும். அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அகம் பிளஸ் கை. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர்? திருமூலர். இவர் எழுதுனது திருமந்திரம் வரும், அது கூட கேட்கலாம். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? ஆதி சித்தரும் திருமூலர் தான். எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது. நாட்டுப்புற பாடல். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது? தேம்பாவணி. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? ராம அவதாரம்.
பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடு. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? டாக்டர் முத்துலட்சுமி. இது போல கேள்வி பார்த்துக்கங்க. முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி தான் வருவாங்க. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர்? முத்துலட்சுமி. உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தேவதுந்துபி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? மு வரதராசனார். இந்த 50 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள்.